அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் வார் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு ஃபாலிங் எதிர்பார்த்தோம். கண்டிப்பாக ஒரு பெரிய பேனிக்கோட தான் இன்றைக்கி ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனது. ஸோ நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன், ஒரு கேப் டவுன்லலாம் ஓப்பன் ஆனால் ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபால் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த மாதிரி நடக்கலை. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபெட் மீட்டிங்னால் கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸ் எல்லாம் கொஞ்சம் மார்க்கெட்டை மேலே கொண்டு ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பேனிக்கோட இது நாளைக்கு தொடருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுவுமே கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா இந்தியாவுக்கு எல்லா சப்போர்ட்டுமே பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு எக்யூப்மெண்ட் சைடும் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நமக்கே தெரியும். ஸோ மோடி அவர்கள் முன்ன இருந்த ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ், அந்த கன்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மிலிட்ரிக்கு தேவையான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 1க்கு 2 மடங்காக பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நிறையா ஜெட்டு, ஸோ அந்த போருக்கு தேவையான ஜெட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஸோ நிறையா பை பண்ணியிருக்கிறாரு. ஸோ மற்ற நாடுகளில் கம்பேர் பண்ணுறதை விட கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம நாட்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு பெரிய பேனிக் இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக இல்லை அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா ஸோ இது வரைக்கும் வந்த நியூஸ். ஓகே, அதனால தான் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி நடக்கும்னு. ஸோ நாளைக்கு என்ன வேணால் நடக்கலாம். மேபி ஒரு பாசிட்டிவ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் அவ்வளோவா ஒரு பேனிக் ஆகலை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம டெக்னிக்கல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. ஸோ நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி எல்லாம் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி அப்புறம் பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை ஹெவியாக பை பண்ணியிருக்காங்க. பட் நிஃப்டி அந்த மாதிரி நடக்கலை. ஸோ நிஃப்டி ஒரு ஈக்குவல் க்ளோசிங் தான். ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் எக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்குது. ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனான மார்க்கெட்டுன்னு கூட இன்றைக்கி சொல்லலாம். பட் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா சென்செக்ஸில் மட்டும் பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷன் கொஞ்சம் ஹெவியாக பையிங் நடந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி வேறு. ஸோ இன்றைக்கி அமைதியாக இருந்துட்டு நாளைக்கு எக்ஸ்பைரி அப்போ இறங்கலாம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு ஐடியாவில் இருக்கான்னு தெரில. அப்படி பார்த்தா கூட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா க்ளோசிங் நிஃப்டிக்கு அவ்வளோவா சாதகமாக இல்லை. ஒரு பெரிய கேஷ் ஃப்ளோ எதுவுமே நடக்கலை. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டாக் என்எஸ்சியில் பார்த்திங்கன்னா 2894 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆகிருக்கு. அதில் 1712 ஸ்டாக்ஸ் பாசிட்டிவ், 1097 நெகட்டிவ். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சேஞ்சஸ் கிடையாது. அன்சேஞ்சு 85, 52 வீக் ஹையில் 25, 52 வீக் லோவில் 95 இருக்குது. நான் நேற்றே சொல்லியிருந்தேன், நேற்றோட விட கண்டிப்பாக டபுள் மடங்கு அதிகமாக எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். பட் ஸ்டாக்ஸ் இறங்கியிருக்கு, மார்க்கெட் ஏறி இருக்குன்னா என்ன அர்த்தம்? 52 வீக் லோவில் வந்திருக்கிற நிறைய ஸ்டாக்ஸ் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸாக தான் இருந்துக்கணுமே தவிர லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் கிடையாது. அப்பர் சர்க்கியூட்டில் 41, லோயர் சர்க்கியூட்டில் 118 பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த டேட்டாஸ் கொஞ்சம் ஒரு செல்லிங் சைடு தான் காட்டுது. நெக்ஸ்ட் செக்டார் பார்க்கலாம். ஸோ செக்டார் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் தான். ஐடி முதற்கொண்டு ஐடி கிட்டத்தட்ட 61.85 61.85 பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பை சைடு க்ளோஸ் ஆகிருக்கு. பட் அதிகமாக ஒரு 2% மேலெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த செக்டாருமே க்ளோஸ் ஆகலை. ஸோ கிட்டத்தட்ட அதிகமான க்ளோஸ் ஆகிருக்கிற செக்டார்னால் 1.57 ஆட்டோ செக்டாரும், 1.24 1.17 ரியாலிட்டி கன்சூமர் டியூரபிள் அந்த செக்டார்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் நடந்துடாதுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு பொதுவாக எந்த செக்டார் வேணால் பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, ஐடி, ஃபார்மா. ஸோ ஃபார்மா நெகட்டிவ். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு பாசிட்டிவில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் ஏதாவது செல் சைடு ஏதாவது காட்டுதான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஒரு செல் சைடு அவ்வளோவா இல்லை. கிட்டத்தட்ட டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் 2 மட்டும்தான் கொஞ்சம் செல் சைட் க்ளோசிங். மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் க்ளோசிங் தான். ஹெச்டிஎஃப்சி, இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதிசயமாக பார்த்திங்கன்னா 3.90 பாயிண்ட்ஸ் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக செல்லு தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் மேலே க்ளோசிங் வச்சுருக்கு. ஐசிஐசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி 12.90, ரிலையன்ஸ் ஏறினதோட சரி அதோட ஒரு 3 நாள் ஒரு ப்ராஃபிட், குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் வந்தது. ஸோ அதில் ஏறினதோட சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறங்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஓவராலாக இதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் தான். ஸோ எதுவுமே கொஞ்சம் நெகட்டிவ்னு சொல்லிட முடியல இன்றைக்கி. ஓகே, டெக்னிக்கல் சைடு பார்க்கலாம். ஸோ டெக்னிக்கல் சைடு இப்போதைக்கு
சப்போர்ட் எடுத்துட்டு தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். நான் நேற்றே சொல்லியிருந்தேன், பட் நேற்று வந்து கேப் டவுன் விழுந்துச்சு அப்படின்னா ஸோ ஒரு செல்லிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். நம்ம அந்த மாதிரி வந்து நடக்கலை. அது உண்மை தான். அந்த மாதிரி நடக்கலை. மேலே கொண்டு வந்து க்ளோசிங் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த சேனல் பிரேக் அவுட் நடந்தும் கூட ரெக்கவரி நடந்திருக்கு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இன்னொரு 300 to 400 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த சேனல் பார்த்தீங்கன்னா இன்னுமே கண்டினியூவேஷன் ஆகுது. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ கேண்டில்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வராமல் மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூவேஷன் தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் எக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நாளைக்கு மறுபடியுமே ரெக்கவரி ஆனால் ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ செல்லிங் ஜோன் வந்து 56-100 தான். ஸோ கேப் டவுன் மறுபடியும் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு செல்லிங் பாசிபிள். இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் தான். ஒரு டெக்னிக்கல்ஸ் வைஸாக பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் தான் பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் எக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணி இருக்கிற மாதிரி க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால் நமக்கு பேங்க் நிஃப்டியெல்லாம் அகைன் வந்து ஒரு பையிங் தான் பாசிபிள். ஓகே, நிஃப்டி பார்க்கலாம். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 24,584. ஸோ நான் ஆல்ரெடி இந்த இடத்த தான் ரெசிஸ்டன்ஸாக வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னைக்கியோட ஹைன்னு பார்த்தீங்கன்னா மே 2 அதாவது மே 2ஆம் தேதியோட ஹை வந்து 24,589. ஸோ அந்த இடத்த தான் 24,584ன்னு ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இடம் வந்து தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ நாளைக்கு நமக்கு கொஞ்சம் ஃப்ளாட் ஓப்பனிங் நடந்தாலும் ஃபஸ்ட் ஆஃப் வந்து பை வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ அதோட டார்கெட் வந்து 24,584. ஸோ அங்கே வந்ததுக்கப்புறம் 5 minutes கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் வந்து பாசிபிலிட்டி தவிர ஃபஸ்ட் ஆஃப் செல்லிங் வந்து கொஞ்சம் டவுட்டு தான் இருந்தாலுமே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸும் சேம் அதே மாதிரி தான். மே 2ஓட ஹை தான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். ஸோ நிஃப்டிக்கும் சென்செக்ஸுக்கும் பொறுத்த வரைக்கும் மே 2ஓட ஹை வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டி பேங்க் எக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஒன் சைடு, அதாவது பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து ஒரு பை சைடு போகிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ ஃபின் நிஃப்டி அகைன் இந்த டெட்லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ பையிங் கன்ஃபர்மேஷன் மறுபடியும் கிடச்சிருக்கு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 26,400 26,800 எல்லாம் வரதுக்கான சான்சஸ் வந்து ஃபின் நிஃப்டியில் வந்து இருக்குது. ஸோ மிட் ஒரு சேனலில் தான், அதுவுமே பார்த்தீங்கன்னா பை தான். ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஹையாக பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா இன்னும் ஸ்ட்ராங் பை வந்து எடுக்கும். ஏன்னா இந்த சேனல் பிரேக் அவுட் நடக்கும். ஸோ எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா 12,337. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்த டார்கெட் 12,719 வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ வாரோட டென்ஷன் இருந்தாலுமே கூட ஒரு இந்தியாவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக எல்லாமே இருக்கிறனால ஸ்டாக் மார்க்கெட் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேனிக் வந்து நடக்கலை. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா தான் போயிட்டுருக்கு. சப்போஸ் ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் நிறையா வந்துச்சு அப்படின்னா மேபி இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இருந்தாலுமே கூட நம்ம லோவை பிரேக் பண்ணால் மட்டும் நம்ம செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு பை சைடு தான் பாசிபிலிட்டிஸ் வந்து நாளைக்கு வந்து இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நான் மார்னிங்கே சொன்னேன், டார்கெட் வந்து 5,102 எல்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5,102ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 5,102லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு வந்துருக்கு. ஸோ அப் சைடு ஒரு காலையில் மார்னிங் அப்டேட் படி அப் சைடு ஒரு 60 பாயிண்ட்ஸும் ஸோ டவுன் சைடு ஒரு 60 பாயிண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ ஈவினிங் வந்து எந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஈவினிங் எனக்கு வந்து எந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடைச்சது செல் அப்படின்னா 5,091. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இறங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெண்ட் லைனுமே பிரேக் அவுட் பண்ண இடத்துலேருந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் இப்போ வந்து டவுன் சைடு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஈவினிங் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த சப்போர்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம். அதாவது 50,041 தான் பார்த்தீங்கன்னா, அதாவது இன்றைக்கி லோ தான் அடுத்த சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட் ஒர்க் ஆனுச்சு அப்படின்னா அகைன் வந்து இந்த இடம் நம்ம டார்கெட் வந்து கிட்டத்தட்ட 5,041லேருந்து 5,070 வரைக்கும் ஒரு சேஃப் டார்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். ஒரு 30 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு வந்து புக் பண்ணிக்கலாம். இந்த 5,091 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதுக்கு தான் அந்த லைனை கூட கொஞ்சம் வந்து தின்னாக வந்து போட்டிருக்கேன். 5,091ங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடம் மறுபடியும் வந்தது அப்படின்னா ஸோ நம்ம செல்லிங் பேப்பர் ட்ரேடிங் பண்ணலாம். இதோட டார்கெட் கண்டிப்பாக வந்து இந்த 5,040 வரைக்கும் இன்னொரு 50 பாயிண்ட்ஸ் பக்கம் இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் வர க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி
மார்க்கெட் வந்து வாலட்டிலிட்டி நடக்கும். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 5091 வர வரைக்கும் வெயிட் பண்ணி செல் எடுக்கலாம். இல்லைனா 5041ல் பை எடுத்துட்டு ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் பக்கம் நாம் வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பண்ண முடியும். ஸோ இந்த ரேஞ்சு ஃபுல்லாமே செல்லிங் தான். 5091லேருந்து 5102 வரைக்குமே செல்லிங் தான். அங்கே எங்கே வேணால் போயிட்டு ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து நான் கொஞ்சம் ஜூம் இன்ல வச்சுருக்கேன். கொஞ்சம் வெளியே கொஞ்சம் ஜூமை எடுத்துட்டான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தெளிவாக தெரியும் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எவ்வளோ தூரம் இறங்கியிருக்குங்கிறது. ஸோ 5102லேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு 200-250 பாயிண்ட்டுக்கு மேலே டவுன் ஆகிருக்கு. ஸோ இப்போ தெரியுதுங்களா அந்த இடம் ஏன் வந்தவுடனே பெரிய அளவில் கொஞ்சம் செல்லிங் நடந்திருக்குங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். 5102லேருந்து ஒரே நாள் இறங்குனுச்சு, ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்துன்னு இறங்குனுச்சுல்ல, அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ மறுபடியும் அந்த 5091 வந்துச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அங்கேருந்து மறுபடியும் செல்லிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் மார்னிங் என்ன அப்டேட் பண்ணியிருந்தேன்னா லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஒரு செல்லிங் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இதோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னா இந்த இடம் தான், இந்த இடம் 307.6. இந்த 307.6 வந்தால் செல்லிங் ட்ரை பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைடு வந்து டவுன் சைடு வந்து நம்ம ப்ராஃபிட் புக்கிங் வந்து பேப்பர் ட்ரேடிங்கில் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி இந்த இடத்துல நம்ம வேறு எதுவுமே ட்ரை பண்ண முடியாது. இந்த சப்போர்ட் ஜோனும் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெண்ட் லைனுக்குள்ளார வருதான்னு பார்க்கலாம். ஓகே, மறுபடியும் சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட ஒரு 301 வேணால் நம்ம சப்போர்ட்டுக்காக ட்ரா பண்ணிக்கலாம். இப்போதைக்கு 301 வந்தால் நம்ம வந்து பை பண்ணலாம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா 307.6 வந்தால் செல்லிங் வந்து எடுக்கலாம். ஸோ பையிங்கை விட செல்லிங் வந்து ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கிறதுக்கான இது இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் கண்டிஷன்ஸ். ஸோ இந்தியன் மார்க்கெட் நீங்கள் உங்களோட இதை வந்து கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஏன்னா என்னோட ப்ரெடிக்ஷன் நான் சொல்லிட்டேன். ஸோ ஏன்னா இந்த வார் போயிட்டுருக்கனால உங்களோட எப்படி இருக்குது, உங்களோட கணிப்பு எப்படி இருக்குது, நாளைக்கு இறங்குமா ஏறுமாங்கிறத ஸோ மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து டைப் பண்ணிட்டு போங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.